ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் ஒரு டூல் கிட் வாங்கணும் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு சஜஷன் தான் இது. நான் ஃபோர்ஸ் பிராண்ட்லேருந்து வந்த ஒரு டூல் கிட்டில் தான் அன்பாக்ஸ் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 2 செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரூ டிரைவர் செட் கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேனர் செட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஃபஸ்ட்டு இதில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் டூல் கிட்லேயே ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா ரேச்செட்டுன்னு சொல்லுவோம். இந்த ரேச்செட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேனர் மாதிரி தான். ஆனால் ஸ்பேனரில் நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேனர் எடுத்து நம்ம ஒரு போல்ட்டை டைட் பண்ணோம்னா ஒவ்வொரு டைம் டைட் பண்ணிவிட்டு கையை வெளியே எடுக்க வேண்டியிருக்கும். ஆன்டி கிளாக் வைஸில் கொடுக்குறப்போ வெளியே எடுத்து கிளாக் வைஸில் இப்போ டைட் பண்ணுறதுக்காக இது இருக்கும். அதே ஓப்பன் பண்ணணுன்னாலும் இதே மாதிரி தான் நம்ம எடுத்து தான் பார்த்திங்கன்னா ஒரு போல்ட் நட்டை டைட் பண்ண முடியும். ஆனால் அந்த ரேச்செட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் லாக் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றா பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸில் ரிஸ்ட்ரிக்ட் ஆகும். அதே டைரெக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுற பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸில் ரிஜெக்ட் ஆகும். இப்படி பண்ணுற மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம கை எடுக்காமையே உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம போல்ட்டை எடுக்க முடியும், வெளியே எடுக்காமையே. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ரேச்செட்டோட வேலை. இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டூல் கிட்லேயே ரொம்ப முக்கியமாக யூஸ்ஃபுல்லாகிறது இந்த ரேச்செட் தான். இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லா குட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் நல்லா க்ரிப்பாக இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கையில் நல்லாவே க்ரிப் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது போஸோட பிராண்டுக்கு குவாலிட்டிக்கு ஈக்குவலாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா பாக்ஸ் ஸ்பேனர் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சைஸ் 4, 4.5, 5, 5.5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெவியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலன் கீ கொடுத்துக்கிறாங்க. இந்த அலன் கீ யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது எக்ஸாம்பிள் டைப் அலன் கீ. இது நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலன் டைப் ஸ்க்ரூப்ஸ் எல்லாம் கழட்டுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கொடுத்துக்கிறாங்க, 4 நம்பர்ஸ். இந்த டூல் கிட்டில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் செட் கொடுத்துக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஹேண்டில் ஸ்க்ரூ டிரைவர் ஹேண்டில் கொடுத்துக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம போல்ட் நட்டோ ஒன்றா பார்த்திங்கன்னா பாக்ஸ் பேனர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் செட் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அது கூடயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள், அதாவது மூமெண்ட் பார்த்திங்கன்னா இது 90 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு அட்ஜஸ்டபிள் இது கொடுத்துருக்குறாங்க. அட்ஜஸ்டபிள் டைப் கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏதோ ஒன்று எடுத்து அது இதில் இன்ஜெக்ட் பண்ணுற மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம போல்ட் நட்டோ ஈஸியாக பார்த்திங்கன்னா கழட்டிக்க முடியும் இப்படி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ராட் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்ம ராடை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்க முடியும். இப்படி நம்ம வேணுங்கிற ஹைட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். இதை நம்ம கடைசியில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம லென்த்தாக இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிறதையும் கூட நம்ம இதை யூஸ் பண்ணி டைட்டோ லூஸாக பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸ்டென்ஷன் ராட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்டென்ஷன் ராட் கொடுத்துருக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம கை போகாத ஒரு கார்னரில் இருக்கக்கூடிய ஒரு போல்ட் நட்டை லூஸ் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணி நம்ம கழட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரூ டிரைவர் செட்டில் இப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட்டை கொண்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்க்ரூ டிரைவர் எது கழட்ட போகிறோமோ அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கார்னரில் இருக்கிறதும் கூட வச்சு பார்த்திங்கன்னா கிராஸாக வச்சு கழட்ட முடியும். இப்படி வச்சு கிராஸாக வச்சு கழட்ட முடியும். இது பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டீ ராட் கொடுத்துருக்குறாங்க. இந்த டீ ராட் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஹை டார்க் ப்ரொடியூஸ் பண்ணி கழட்ட முடியும். இது ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு ஸ்க்ரூ டிரைவர் 6 ஸ்க்ரூ டிரைவர்லையும் போட்டுக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்மளோட பாக்ஸ் செட்லேயும் போட்டு ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி லோட் கொடுத்து திருப்புற பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்லா டைட்டாகிற ஒரு ஆப்ஜெக்ட் கூட ஒரு போல்ட் நட்டு கூட ஈஸியாக ரிலீஸ் ஆகி வரும். இது இதில் மட்டும் போடணும் இல்லை, நம்ம பார்த்திங்கன்னா இதோட பாக்ஸ் ஸ்பேனரில் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் செட்லேயும் போட்டுக்கலாம். இது யூஸ் பண்ணி நம்ம டைட் வைக்கிற பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெவியாக டைட் வைக்க முடியும். ஏன்னா இதோட டார்க் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடயே நம்ம எக்ஸ்டென்ஷன் ராடை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி எக்ஸ்டென்ஷன் ராட் கனெக்ட் பண்ணுற மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டையும் கூட ஹெவியாக நம்ம நல்லா டைட் வைக்க முடியும். இந்த டீ ரேடில் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறது ஸ்லைடிங் டைப். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வேணுங்கிற ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி டார்க் மாற்ற முடியும். இப்படி பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் பண்ணதை கனெக்ட் பண்ணி நம்ம வேணுங்கிற டார்க் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியும். இப்படி லாங் போகிறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிவர் ஆக்ஷன் மூலமாக பார்த்திங்கன்னா டைட்னஸ் ரொம்பவே ஹெவியாக லோடு கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டீ ராடவே நம்ம யூஸ் பண்ணி கொண்டு நம்மளோட ஸ்க்ரூ டிரைவர் செட் இருக்குது பார்த்திங்கன்னா இதிலேயே நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு
ஒரு ஸ்டார் பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இதை கொண்டு வந்து இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட லோடு வந்து இதில் கொடுக்க முடியலனா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயே இந்த கனெக்டர் கொடுத்துருக்குறேன். இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ ராடை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லோடு இப்படி வந்து ஹெவியாக கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகி ரிலீஸ் ஆகி வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட டார்க்கையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டோ இல்லை லூஸோ பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பேனலில் சைஸ் வரியாக கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரூஸ்லேயே சைஸ் வரியாக கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஸ்டார் டைப் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்ம ஏதோ ஒரு போல்ட் வந்து ஸ்டார் டைப்பில் இருக்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதோட சைஸ் 8 சைஸ் வரைக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த எக்ஸாம்பிள் டைப்பில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் டைப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ல வந்து இந்த மாதிரி டைப் வந்து எல்லா ஸ்க்ரூஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைஸ் வந்து 1லேருந்து எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் டைப். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் டைப்பில் வந்து நம்மளுக்கு வந்து 1, 2 கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் ஆங்கிள் அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். இதுவுமே சில ஸ்க்ரூஸ்க்கெல்லாம் வரும். அதையுமே வந்து இதில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார் டைப் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார் டைப்பில் வந்து 8, 10, 15, 20, 25, 30, 40 அது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தாங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்குது. மைனஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.5, 7 அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு ஸ்டார் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 1, 2 கொடுத்துருந்தாங்களா அது கூட சேர்த்து 3யும் கொடுத்துருக்குறாங்க.